Global Talk. அன்பார்ந்த குளோபல் உறவுகளுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. காசாவில் போர்க்களம் ஓய்ந்த பாடும் இல்லை. உலக நாடுகள் காசாவில் அமைதியை ஏற்படுத்த எவ்வளவுதான் பிரயத்தனம் செய்தாலும் இந்த கொடுங்கோல் நெத்தன்யாவுக்கு தனது சொந்த வாழ்க்கைத்தான் முக்கியம் என்று இந்த போரை நீட்டிக்கொண்டே செல்கின்றான். கத்தாரில் தீவிரமான பேச்சுவார்த்தைகள் இந்த ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, இவற்றுக்குள் எப்படியாவது ஹமாஸுடன் முரண்படும் காரணங்களை காட்டி இந்த போரை நீட்டிக்கொண்டே செல்வதுதான் இந்த இஸ்ரேலுடைய நோக்கமாக உள்ளது. நான் பேசிக் கொண்டிருப்பது 11ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025 வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை நாள் கூட மிக கொடூரமான பயங்கர தாக்குதல் ஒன்றை காசா குழந்தைகள் மீது இன்று பகல் நேரம் இஸ்ரேலிய ராணுவம் செய்துள்ளது. அவற்றில் அங்கிருந்த குழந்தைகள் கடதாசி போல் கிழித்தெறியப்பட்டதாக பார்த்தவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மீதி படுகாயமடைந்த அகோர காயமடைந்த குழந்தைகளை சிறுவர்களை வைத்தியசாலை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். பார்த்து பொறுக்க முடியாத காட்சிகள். அவற்றில் ஒரு காட்சியை எனது டெலிகிராம் சேனலில் பதிவேற்றியுள்ளேன். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் எனது முதலாவது கமெண்ட் செய்யும் பகுதியில் காணப்படுகிறது. இது இவ்வாறு இருக்க, இந்த கொடூர காசா போர்க்களத்துக்குள்ளும் ஈரமான சம்பவங்கள் காணப்படுகின்றது. அந்த சம்பவத்தை நான் ஒரு கதை வடிவில் தொகுத்திருக்கின்றேன். இது சென்ற ஓரிரு மாதங்களுக்குள் காசா களத்துக்குள் நடந்த உண்மை சம்பவம். சகோதரர்களே, இந்த சம்பவத்தின் கதாநாயகியும் இஸ்ரேலிய ராணுவ பெண்ணுமான தார் ஒர்லி என்ற ஒரு பெண் தான் இங்கே பேட்டி வழங்கி கொண்டிருக்கின்றாள். தால் ஒர்லி குறிப்பிடும் முக்கிய விடயம் என்னவென்றால், காசாவில் நான் கேட்ட குரல், காசாவில் என்னோடு பேசிய அந்த குரல் என் உள்ளத்தில் ஒளியை வீசியது, என் வாழ்க்கையே மாற்றிவிட்டது என்று இந்த தால் ஒர்லி பேட்டியில் குறிப்பிடுகின்றார். சரி, அவள் கேட்ட குரல் என்ன, அது யார்? வாங்க இவரது பேட்டியை ஒரு கதையாக தொகுத்து வழங்குகின்றேன். الأوامر لا تفكير فقط تنفيذ. أذكر أنني كنت أرتجف لا من الرصاص بل من داخلي. شيء ما كان ينذر بأن المهمة هذه ليست عادية. في لحظة صمت بين تبادل النيران انقطع الاتصال. كان اللاسلكي صامتا تماما. ظللت أنادي باللاسكة على زملائي ولكن لا رد، قبل أن يسمع صوت ليس صوت القائد ولا زملائي بل صوت رجل هادئ خشن عميق كأنه خارج من تحت الركام. قال: أهذا اسمك؟ تال. صوتك لا يشبه صوت من يطلق النار. صدمت. ஒரு இஸ்ரேலிய பெண் ராணுவ அதிகாரி, அவளின் பெயர் தார் ஒர்லி, ராணுவத்தின் நெட்சாட் யஹூடா என்ற பிரிவில் சேவையாற்றுகின்றார். இந்த தால் ஒர்லி ஒரு நாள் காசாவின் கிழக்கு பகுதிக்குள் அவசர படைகளுடன் கடமைக்கு அனுப்பப்படுகின்றாள். அப்போது காசா நகரின் ஒரு இரவு நேரம் சிப்பாய் தால் ஒர்லி படைகளோடு படைகளாக ஆயுதங்களை ஏந்தி தொடர்பு சாதனத்தை கையில் வைத்துக் கொண்டு அளிக்கப்பட்ட இடிபாடுகளுடன் கூடிய தால் ஒர்லின் படை முன்னேறுகின்றது. அப்போது எமது கமாண்டரின் குரல் எமது தொலைத்தொடர்பு சாதனத்தில் கேட்கின்றது. சோல்ஜர்ஸ், எல்லோரும் கேட்கும் மாதிரியே சொல்கின்றேன். கடைசி வீடு வரை விட்டு வைக்க கூடாது. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று ஓக்கி டோக்கியில் கமாண்டரின் குரல் கட்டளையாக வந்தது. எமது படைகளோ கண்ணில் தென்படும் கட்டிடங்கள், வீடுகளில் எல்லாம் புகுந்து நிழல்களை கண்டால் கூட அவற்றையும் விடாது வேட்டையாடினோம். அந்த இருள் சூழ்ந்த இடத்துக்குள் பலத்த எதிர்த்தாக்குதல். பதப்பதட்டத்துடன் என் கையில் இருந்த ஓக்கி டோக்கி தொலைத்தொடர்பு சாதனத்துடன் படைகளோடு படைகளாக நானும் நகர்ந்து கொண்டிருந்தேன். எனது பணியோ போர்க்களத்தில் காணப்படும் கமாண்டர்களின் கட்டளைகளை எமது அணிக்கு சரியாக வழங்குவதனூடாக எனது பெட்டாலியன்களை இலக்கு நோக்கி நகர்த்துவதே எனது பணியாக இருந்தது. அப்போது திடீரென எனது ஓக்கி டோக்கியில், அதாவது தொலைத்தொடர்பு சாதனத்தில் புதியதொரு குரல் கேட்கின்றது. தால், இதுதான் உன்னுடைய பெயரா? உன்னை கேட்டால் மனிதர்களை கொலை செய்ய வந்த மாதிரி எனக்கு புரியவில்லை. உனது பெயர் என்ன, தாலா? என்று எனது ஓக்கி டோக்கி, அதாவது தொலைத்தொடர்பு சாதனத்தில் புதியதொரு குரல் கேட்டது. உடனே நான் அதிர்ச்சி அடைந்து விட்டேன். நீங்கள் யார்? இந்த சாதனத்தில் நீங்கள் எப்படி பேசுவீங்க? நீங்கள் யார் என்று சொல்ல முடியுமா? என்று புதிய குரலை பார்த்து தால் ஒர்லி பதற்றத்துடன் கேள்வி கேட்டாள். அதற்கு ஓக்கி டோக்கி, அதாவது தொடர்பு சாதனத்தில் வந்த பதில், இந்த ஓக்கி டோக்கிக்குரியவர் சுடப்பட்டு விட்டார், மரணித்து விட்டார். இப்போது அவருடைய தொடர்பு சாதனம் ஓக்கி டோக்கி எனது கையில் தான் உள்ளது. பயப்படாதே, உனக்கு அண்மையில் தான் இருக்கின்றேன். நான் உன்னை சுடப்போவதில்லை. நான் உன்னோடு கொஞ்சம் பேசலாமா என்று அந்த ஓக்கி டோக்கியில் வந்த குரல் என் காதுகளில் விழுந்தது. உடனே நான், நீ ஒரு பயங்கரவாதி, உங்களை மாதிரி ஆட்களை எதிர்க்கத்தான் நாங்கள் இங்கு வந்துள்ளோம், உன்னோடு எனக்கு என்ன பேச்சு என்று தார் ஒர்லி கடினமாக அந்த குரலுக்கு பதிலளித்தாள். பின்னர் எந்த சத்தமும் இல்லை. எனது ஓக்கி டோக்கி அமைதியாகவே இருந்தது. மீண்டும் அந்த குரல் தார் ஒர்லிக்கு கேட்டது. எனது கடினமான பேச்சை கேட்டு கூட அங்கிருந்து வந்த பதில் மிகவும் சாந்தமாகவும் நிதானமாகவும் இருந்தது. நாங்கள் மரணத்தை தேடுவதில்லை, மரியாதையோடு தான் வாழ விரும்புகிறோம், வாழத்தான் போராடுகின்றோம். நீயும் அந்த கூட்டத்தில் எனது இலக்காக இருந்தாலும் உன்னை நான் வெறுக்கவில்லை, வேறு வழியும் இல்லை. ஏனெனில் நீ பொய்யில் பிறந்து அதில் வளர்ந்தவள். உனக்கு யதார்த்தம் தெரியாது, உண்மை எது என்று தெரியாது. உன் மீது குற்றமில்லை,
நீ வளர்ந்த இடம் அப்படி என்று அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அந்த குரல் பதிலளித்த போது தார் ஒர்லி பதிலுக்கு எதிர்த்து பேச துணிந்து பேச எதுவும் இல்லாமல் தொலைத்தொடர்பு சாதனத்தை கையில் வைத்துக் கொண்டு மௌனமாக நின்றாள். தொடர்ந்து அந்த குரல் பேசுகிறது. நீ ஒரு இராணுவம், ஆனால் சிந்திக்கிறாயா? உன் தலைவன் உனக்கு பேசக்கூட அனுமதிக்க மாட்டான். ஆனால் உன்னை மக்களை நோக்கி சுட சொல்கின்றான். நீ யாரை சுடுகிறாய்? ஏன் சுடுகிறாய் என்று அந்த குரல் தால் ஒர்லியை நோக்கி கேள்வி எழுப்பிக் கொண்டே இருந்தது. தால் ஒர்லியோ மௌனத்தை கலைத்து சடசடவென பதில் வழங்கினாள். நான் ஒரு இராணுவ சிப்பாய். கட்டளைக்கே நான் அடிபணிவேன். கட்டளைக்குத்தான் எனக்கு பணம் வழங்கப்படுகிறது என்று தால் ஒர்லி பேச, அதற்கு ஓக்கி டோக்கியில் வந்த அந்த குரல், தால், நியாயம் என்பது இல்லையா? மனசாட்சிக்கு மேலே கட்டளையா? கட்டளைக்கு மேலே மனசாட்சியா? நீங்கள் யாரை அழித்து யாரை காப்பாற்றப் போகிறீர்கள் என்றெல்லாம் அந்த ஓக்கி டோக்கியில் தொலைத்தொடர்பு சாதனத்தில் எதிரிகள் போலல்லாது தத்துவம் நிறைந்த ஆழ்ந்த சிந்தனையுடன் மிகவும் மரியாதையுடன் எனக்கு அந்த குரல் பதிலளித்துக் கொண்டே இருந்தது. அந்த குரல் எனக்கு சொன்ன பதில்களினால் நான் தளர்ந்து போய்விட்டேன். என் சிந்தனையில் என்னமோ மாற்றம் ஏற்பட்டது. பின்னர் அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறேன். எனது முகாமை நோக்கி நடக்கின்றேன். அந்த ஓக்கி டோக்கி தொலைத்தொடர்பு சாதனத்தை பத்திரமாக வைத்துக் கொண்டேன். ஒவ்வொரு நாளும் அந்த குரல் எனக்கு வராதா என்று எதிர்பார்த்த வண்ணமே நான் காத்திருந்தேன். என்னுடன் அந்த குரல் மீண்டும் பேசாதா என்று நான் எதிர்பார்த்திருந்தேன். அடுத்த நாள் மீண்டும் அந்த குரல் என்னோடு பேசியது. அந்த குரலை கேட்பதற்காக நான் காசாவில் வெகு தூரம் தனியாகவே நடந்து சென்றேன். அவ்வப்போது என்னை விசாரித்துக் கொண்டது. அவ்வப்போது அந்த குரல் எனக்கு ஓக்கி டோக்கி வாயிலாக சில கேள்விகளை எழுப்பும். அதற்கான விடைகளே என்னிடம் இருக்காது என்கிறாள் தால். இதனால் தாலின் மனமோ நிலை குலைந்தது. சிந்திக்க தொடங்கினாள். நாங்கள் உண்மையில் நியாயமானவர்கள் தானா? இந்த இராணுவம் சத்தியத்தின் பக்கமா என்றெல்லாம் தாலின் சிந்தனையில் குழப்பம் ஏற்படுத்தியது. அவ்வாறு இருக்கும் போது ஒரு நாள் அதிகாரி ஒருவரால் ஒரு வீடு மீது தாக்குதல் நடத்த கட்டளை வந்தது. சில நிமிடங்களுக்கு பிறகு எனது ஓக்கி டோக்கி தொலைத்தொடர்பு சாதனம் என்னை அழைத்தது. நான் அதனை தனியாக சென்று ஓன் செய்த போது, தால், நீ எங்கே செல்கிறாய்? உனக்கு வந்த கட்டளைகளை நாங்கள் அறிவோம். உனக்கு அளிக்க கட்டளையிடப்பட்ட வீட்டுக்குள் எந்த ஹமாஸ் போராளிகளும் இல்லை. அங்கு குழந்தைகள் மாத்திரம்தான் உள்ளார்கள் என்று தாலிடம் அந்த குரல் பேசியது. உடனே தால் தனது அதிகாரியை நோக்கி, நான் செல்ல மாட்டேன். அங்கு போராளிகள் இல்லை. நாம் அதை அழித்து என்ன காணப் போகின்றோம்? அங்கு குழந்தைகள் தான் உள்ளனர் என்று அந்த அதிகாரியை பார்த்து எதிர்த்து நின்றாள் தால். அதற்கு அதிகாரி, ஓ, நல்லவங்களா போயிட்டீங்களோ? இப்ப நீ நியாயம் பேசுறவளா மாறிட்டா? இது யுத்தம், சத்தியமெல்லாம் வேண்டாம் என்றான் அதிகாரி. அதற்கு தால், இது யுத்தமா அல்லது பைத்தியமா என்கிறாள் தனக்கு கட்டளையிட்ட அதிகாரியை பார்த்து தால். பின்னர் காட்சிகள் மாறுகிறது. மீண்டும் அந்த குரல், உன் உள்ளம் மாறினால் மட்டும்தான் இதன் விடை உண்மையை காணலாம். நீ அந்த இடத்தை விட்டு வெளியேறிவா என்று தாலை பார்த்து அந்த குரல் பேசுகிறது. தால் முடிவு செய்கிறார். அநியாயத்திற்கு குடை பிடிப்பதில்லை. இராணுவத்தை விட்டு வெளியேறுதலே ஒரே வழி. ஆகவே இராணுவத்தை விட்டு எவ்வாறு அவசரமாக வெளியேறுவது என்று தெரியாது திணறிய போது அந்த குரல் மறுபடியும் அவளோடு பேசுகிறது. அந்த குரலிடம் உதவி கேட்கின்றார். நான் இராணுவத்தை விட்டு வெளியேற வேண்டும், எப்படி வெளியேறுவது என்று கேட்க அந்த குரல் வழிகாட்டியது. அந்த குரலின் வழிகாட்டலுக்கு ஏற்ப தனது இராணுவ தளபாடங்கள், இராணுவ ஆடைகள் அனைத்தையும் கைவிட்டு விட்டு தொடர்பு சாதனத்தை மாத்திரம் கையில் ஏந்தி சொல்லப்பட்ட இடத்தில் ஒரு இரவு நேரத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். மீண்டும் அந்த குரல், தால், நீ இருக்கும் இடத்துக்கு அருகாமையில் உடைந்த கூம்புள்ள உயரமான பள்ளிவாசல் தென்படுகிறதா என்று அந்த குரல் கேள்வி எழுப்ப தால் ஆம் என குறிப்பிட்டாள். அதற்கு அந்த குரல், ஆம், நீ அந்த இடத்துக்கு அமைதியாக வா, பதட்டப்படாதே, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்றது அந்த குரல். உடனே தால் ஒர்லி அந்த இரவு வேளையில் அந்த இடத்தை நோக்கி நகர்ந்து சென்றாள். அப்போது அங்கே ஒருவர் தனியே முகத்தை மறைத்துக் கொண்டு, முகத்தை துணிகளால் மறைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள். என் உள்ளம் பதட்டப்பட்டது, பயந்தது. இருந்தாலும் என் மனசாட்சி உண்மையை நோக்கி நகர சொன்னது. நான் அவரிடம் சென்றேன். என்னை பத்திரமாக பல தூரம் கூட்டிச் சென்று பல விடயங்களை போதித்தார், எனக்கு காட்டித் தந்தார். நான் உணர்ந்தேன், என் இராணுவத்துக்குத்தான் இவர்கள் எதிரி, ஆனால் என் உள்ளத்துக்கு இவர்கள் உண்மையான சகோதரர்கள் என்று மனசாட்சி பேசியது. நான் நாட்டுக்காக போராடக்கூடாது, மனிதத்துவத்துக்காக போராட வேண்டும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். பின்னர் தால் அவ்விடத்திலிருந்து சர்வதேச மனிதாபிமான குழுவுக்கு ஒப்படைக்கப்பட்டாள். அதன் பின்பு தால் ஒர்லி பாதுகாப்பாக ஐரோப்பாவின் குறித்த ஒரு நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டாள். இப்போது ஐரோப்பாவில் குறித்த நாட்டில் தால் ஒர்லி மொழிபெயர்ப்பாளராக, உண்மைக்கு சாட்சி வழங்குபவராக காணப்படுவதாக தால் ஒர்லி மாறிவிட்டால் வாழ்கிறாள். இந்த தால் ஒர்லி குறிப்பிடுவது இதுதான். என்னை மாற்றியது இந்த ஒரே ஒரு குரல் தான். அந்த குரல் என்னிடம் சொன்னது,
நித்திரை கொண்ட மனசாட்சியில் இருக்கும் போது மனிதத்துவம் தஞ்சமடைய இடமே இல்லாது போய்விடும். இந்த ஒரு வார்த்தையே என் மனசாட்சியை தொட்டு பார்த்தது என்று தார் ஓர்லி குறிப்பிடுகின்றாள். بل أطلق جملة: حين تنام الضمائر لا يبقى للإنسانية مأوى. واليوم أحمل هذه الجملة في قلبي. لست نادمة على فراري، بل نادمة أنني تأخرت في سماعه.